Hi friends, welcome back to Birlas Parvai. In this video, we will talk about நம்மளோட காரை நம்ம வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நிப்பாட்டுறோம். அதாவது நம்ம காரை வந்து நைட்டு ரோட்டில் வெளியில் பார்க் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு காமனான ஒரு பெய்ட் பார்க்கிங்கில் போய் நம்ம பார்க் பண்ணுறோம். அப்போ நம்ம கார்டு வந்து இன்கேஸ் வந்து ஒரு தெஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்து அது தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. இப்போ வர ஹையர் அண்ட் கார்ஸில், அதாவது ஹையர் பட்ஜெட் கார்ஸில் தான் வந்து இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனோட வருது. பட் நம்மள மாதிரி ஒரு பட்ஜெட் கார் யூஸருக்கு வந்து இந்த ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை. அப்போ அவுட் சைடு மார்க்கெட்டில் இதுக்கு ஏதாவது அக்சஸரி இருக்குமா அப்படின்னு நான் தேடும்போது தான் வந்து அதுக்கு நமக்கு ஒரு அக்சஸரி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் அன்பாக்சிங், இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இதோட அன்பாக்ஸ் பார்த்துடலாம். அதாவது இதுக்குள்ளே என்னென்ன காம்பனண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்கலாம், இந்த பிராண்டோட நேமு Onelap அப்படின்னு சொல்லி ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர். இதோட பேட்டரியோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 mAh. அதாவது இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் இதோட சார்ஜ் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதில் ப்ரீ ஆக்டிவேட்டட் சிம் வந்து உள்ளே வந்து இதுக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இதை ஜஸ்ட் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து அந்த டிவைஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கலாம், நல்லா காம்பேக்டாக இருக்குது ஆக்சுவலாக அந்த டிவைஸு. இங்கே பாருங்கள். ஸோ இதான் வந்து அந்த டிவைஸ் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா இங்கே ஒரு ரப்பர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நமக்கு தெரியுது இல்லையா, ஸோ இதான் வந்து அந்த சிம் கார்டு. அண்ட் தென் சம் எல்இடிஸ் வந்து இங்கே இருக்குது. ஒரு யூஎஸ்பியோட கனெக்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பவர் ஆன் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்து நமக்கு சுவிட்ச் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்மளால் பார்க்க முடியுது, அங்கே உள்ள அந்த எல்இடிஸ் வந்து க்ளோ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரியா, ரைட். ஸோ இதில் வந்து நம்மளோட பேட்டரியோட எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இங்கே இண்டிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ரைட், இந்த இண்டிகேட்டர் வந்து எப்போயுமே க்ளோ ஆகிட்டே இருக்குது. நம்ம இதை ஜஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு இதை எப்படி க்ளோஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, மிச்சப்படி இதில் வெளியில் நமக்கு எக்ஸ்போஸ்டாக வந்து இதில் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து கன்சீல் பண்ணி இது இருக்குது. ஓகே, இங்கே சைடில் வந்து ஒரு பார்கோடு இருக்குது. இது எதுக்காகங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இங்கே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மேக்னெட் ஆக்சுவலி. எதுக்காக அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக அவங்களால வந்து எங்கே வேணாலும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஜஸ்ட் இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட் இருக்குது. அப்போ நீங்கள் காரில் வந்து இன்கேஸ் நீங்கள் அவுட்டரில் இதை ஃபிக்ஸ் பண்ணால் கூட நீங்கள் டிரைவிங்கில் இது கண்டிப்பாக கீழே உழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இது நல்ல மேக்னெட்டோட பவர் வந்து உங்களுக்கு இருக்குது. சரியா, இது எல்லாமே வந்து மேக்னெட் தான். அப்போது இது வந்து எப்படி இதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே நமக்கு ஏதாவது கேபிள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு கேபிள் இருக்குது. அந்த யூஎஸ்பி இருந்தது இல்லையா, ஸோ அதில் வந்து சார்ஜ் பண்ணுறக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட அடாப்டர் வந்து நம்ம யூஸ்வலாக மொபைலுக்கு யூஸ் பண்ணுற அந்த அடாப்டரே வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு மேனுவல் மாதிரி ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு சிம் கார்டு வந்து உள்ளே இருக்குது. அந்த சிம் கார்டு நான் உங்களுக்கு ஆக்சுவலி காமிச்சேன். இந்த ஆப் இதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆண்ட்ராய்ட்லேயும் சரி ஆப்பிள்லேயும் சரி நமக்கு வந்து ஆப்ஸ் வந்து இருக்குது. அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த உள்ளே இருக்கிற சிம்மோட அந்த நம்பரை வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். பட் அது வந்து நமக்கு தெரியாது, நம்மக்கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. QR கோடு வந்து ஈஸியாக உங்களால் ஸ்கேன் பண்ண முடியும். அப்போ இந்த QR கோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்கேனரில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த QR கோடை வந்து ஜஸ்ட் அது மேலே வச்சோன்னா என்ன பண்ணுது, இந்த டிவைஸ் வந்து அது ரீட் பண்ணுது. சரியா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டிவைஸோட அந்த QR கோடை வந்து நம்ம இதை ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. இதில் வந்து உங்களோட வெஹிக்கிளோட நேமு அண்ட் தென் உங்கள் வெஹிக்கிளோட நம்பரு இது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இது என்ன மாடலு அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து இந்த டிவைஸோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ஆப்பில் நம்மளோட டிவைஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுது. ரைட், இப்போ சிம்மும் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆக்டிவேட் ஆகிடுது. ஆக்டிவேட் ஆன உடனே நம்மளோட கார் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இது வந்து உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுது. நீங்கள் இன்கேஸ் டிரைவிங்கில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டேட்டா வந்து உங்களுக்கு இந்த ட்ராக்கிங் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்குது. அப்போ இன்கேஸ் உங்களோட காரில் வந்து
இதை வந்து நம்ம எங்கேயாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டயோ வந்து இந்த உங்களோட காரை நீங்கள் கொடுத்து விட்றீங்க அப்படின்னா அந்த கார் வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், இதிலிருந்து உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டிவைஸை வந்து காருக்குள்ளே எங்கேயாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வெளியில் தெரியாதபடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம சீட் இருக்குது, இந்த சீட்டுக்கு அடியில் வந்து இன்கேஸ் நமக்கு உள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு மெட்டல் போர்ஷன் இருக்கும், வச்சோன்னா டக்குன்னு என்ன ஆகிக்குது, உள்ளே போய் லாக் ஆகிக்குது. ஸோ இது மாதிரி சீட்டுக்கு அடியில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் உள்ளே உங்களுக்கு உங்களோட க்ளோ பாக்ஸில் வந்து நீட்டாக இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இதை மறைச்சி வச்சுக்கலாம். ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் ஜஸ்ட்டு ஹைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி காருக்குள்ளே வேணும் அப்படின்னா கூட எங்கே மெட்டல் போர்ஷன் இருந்தால் கூட உங்களுக்கு எங்கே முடியுமோ அங்கே ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், இதை உள்ளே வந்து ஃபிட் பண்ண முடியும். வெளியில் கூட நம்ம எக்ஸ்போஸ்டாக கூட வைக்கலாம். ஸோ இதை நீட்டாக வந்து கீழே ஏதாவது ஒரு மெட்டல் போர்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் போயிட்டு கூட நீங்கள் ஜஸ்ட்டு வச்சிங்க அப்படின்னா ஸோ உள்ளே போய்ட்டு என்ன ஆகிக்குது, அது ஒட்டிக்குது. ஸோ இது நல்ல பவர்ஃபுல் மேக்னெட் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரைடிங்கில் கூட அது கீழே உழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஒன்லாப் ஜிபிஎஸ்ல வந்து இன்னொரு நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்ன அப்படின்னா வாய்ஸ் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கம்பெனிலே வந்து இதில் உங்களுக்கு ஒரு சிம்மோட வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒன்லி ஃபார் நெட்வொர்க்கு மட்டும்தான், ஐ மீன் இன்டர்நெட்டுக்கு மட்டும்தான். ஸோ அந்த ஜிபிஎஸ்க்கு மட்டும்தான் வந்து அந்த சிம் வந்து யூஸ் ஆகும். ஆனால் கால்ஸ் எதுவுமே வந்து அதில் நீங்கள் பண்ண முடியாது. அப்போது உங்களோட சிம்மை வந்து இதில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வந்து நமக்கு சிம் கார்டோட இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த சிம் கார்டை வந்து இங்கே நமக்கு இருக்குது. இந்த சிம் கார்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்மளோட சிம்மை வந்து இதில் போட்டுட்டு இந்த டிவைஸ் வந்து உங்களோட காரில் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுட்டு நீங்கள் இந்த டிவைஸ்க்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கால் அட்டன் பண்ணிவிட்டு இந்த காருக்குள்ளே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்குது. இன்கேஸ் நம்ம கார் வந்து ஏதோ தெஃப்ட் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் க்ளீனாக இதில் வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். சரியா, இது இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இப்போ என்னோட சிம்மை வந்து நான் போட்டிருக்கேன், கம்பெனி கொடுத்த சிம்மை நான் எடுத்துகிட்டு என்னோடய சிம் போட்டிருக்கேன். இன்னொரு மொபைல்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டிவைஸ்க்கு வந்து நான் கால் பண்ணுறேன், என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்பீக்கரில் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால் வந்து அட்டன் ஆயிடுச்சு. இப்போ நான் பேசுகிறது இங்கே கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு எக்கோ வந்து நமக்கு கிடைக்குது. அது எதனால் அப்படின்னா இப்போ நம்ம 2 சிம்முமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால நமக்கு அந்த எக்கோ இருக்குது. ஹலோ, டெஸ்டிங் 1 2 3 கேட்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க காருக்குள்ளே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெளியிலேருந்து நம்ம கேட்க முடியுது. சரியா, இது கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சராக வந்து நமக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து என்னோடய டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களால் ப்ராடக்ட் வந்து வாங்கிக்க முடியும். அப்போது நம்ம ஏர்ன் பண்ணுற ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து நம்ம ஒரு காரை வாங்கி நம்ம நிப்பாட்டுறோம், அப்போ அது தொலைஞ்சு போகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதிலிருந்து நம்ம காரை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேஃபாக நம்மளால் எந்த பயமும் இல்லாமல் நம்ம காரை வந்து வெளியில் நிப்பாட்ட முடியும். இன்னொன்று, இதில் இருக்கிற வாய்ஸ் ஃபீச்சர் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நீங்கள் இன்கேஸ் அந்த சிம்மை வந்து ரீப்ளேஸ் பண்ணி உங்களோட சிம்மை நீங்கள் அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வாய்ஸோட ட்ராக்கிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். சரியா, மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.